வாங்க மக்களே, இன்றைக்கி சூப்பராக ஒரு சட்னி அரைக்க போகிறோங்க. இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ என்னென்ன போட்டு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இது வந்து துவரம்பருப்பில் தாங்க செய்ய போகிறோம். இந்த சட்னி செமையாக இருக்குங்க. இது துவரம்பருப்புன்னு யாருக்கும் தெரியாது, நீங்கள் சொன்னால் தாங்க தெரியும். எண்ணெய் காஞ்சதுமா துவரம்பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நான் வந்து 2 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்குங்க. பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டுங்க. அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா பருப்பு தீஞ்சிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. நான் ஒரு 8 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேங்க. இதில் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் ஃப்ளேவருக்காக காஞ்ச மிளகாய் வச்சு சேர்க்குறேங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. மிளகாய் வந்து எண்ணெயில் லைட்டாக வதங்கினா போதும். கலர் மாறிச்சுன்னா தீஞ்ச கலரில் இருந்தால் கருப்பாயிடுங்க சட்னி. அதனால் போட்டு ஒரு 2 வாட்டி கிளறி விட்டு எடுத்துடுங்க. பாருங்கள், பருப்பு இந்த கலர் மாறினதும் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கிறேங்க. அரை முடிய அளவு தேங்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. இந்த சட்னிக்கு தேவையான பொருளே இவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா வதக்கிடலாங்க. நம்ம தேங்காய் புளி பருப்பு எல்லாம் நல்லா வதக்கிடுச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம வதங்கின பொருளெல்லாம் ஜாரில் போட்டு ஆற வச்சுருக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க, பேஸ்ட்டு மாதிரி. பாருங்கள் மக்களே, சட்னி சூப்பராக அரைச்சி எடுத்துட்டோங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி உப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. வாங்க இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாங்க. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதுமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. சட்னிக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம துவரம்பருப்பு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கற்று சுவைப்பம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.